தாவரங்கள், மரங்கள், கொடிகள், பூக்கள், பழங்கள் இவைகள் தானே உருவானதா அல்லது யாராவது அதை உருவாக்கினார்களா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மரமும் அல்லது தாவரமும் தன் உணவை தானே தயாரித்து கொள்கிறது. இறைவன் இல்லை, யாரும் கற்றுத்தரவில்லை. ஒவ்வொரு தாவரமும் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்கிறது. ஆனால் அது விலங்குகளுக்கும் தருகிறது, நம்மை போன்ற மனிதர்களுக்கும் தருகிறது. அதற்கு உயிர் உண்டு. ஆனால் அதை நீங்கள் பறிக்கும் பொழுது அதற்கு வலிக்காது. ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்கித்தான் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். ஆனால் ஒருவனை, ஒரு மனிதனை அல்லது ஒரு பெண்ணை ஒருவன் கொன்று விடுகிறான். 2 பேர் இணைத்து உருவாக்கிய ஒருவனை இன்னொருவன் கொன்று விடுகிறான். எப்படி இருக்கிறது பாருங்கள். தன் உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாத ஒரு மனிதன் இந்த பூமியில் கிடைப்பதை எடுத்துக்கொண்டு தான் வாழ்கிறான், மற்றவர்களுக்கு தரமாட்டேன்கிறான். ஆனால் அழிக்கிறான், காடுகளை அழிக்கிறான், மரங்களை வெட்டுகிறான். எந்த அளவிற்கு அவன் உயர்ந்தவன்? கடவுளை சொல்கிறார்களே, நம்புகிறார்களே, எந்த விதத்தில் அவன் உயர்ந்தவன்? அவனால் உணவை தயாரிக்க முடியுமா? எந்த பொருளும் இல்லாமல். எல்லாமே பூமியில் கிடைக்கிறது. அதிலிருந்து தான் நீ சாப்பிடுகிறாய், உணவை தயாரிக்கிறாய். மண் சட்டியில், மண் பானையில் செய்த காலம் மறைந்து இன்று உலோகத்தினால் ஆன பாத்திரங்கள் வைத்து பயன்படுத்துகிறாய். அதை கடவுள் செய்தானா? சிந்திக்க வேண்டும் நண்பர்களே, சிந்திக்க வேண்டும். எவனோ ஒரு முட்டாள், புத்திசாலியாகவும் இருக்கலாம், அவன் சொன்னதை நாம் ஏன் கேட்க வேண்டும்? அதை ஏன் நாம் நம்ப வேண்டும்? நமக்கென்று அறிவு, பகுத்தறிவு இல்லையா? நாம் படிக்கவில்லையா? ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை. அதை சொல்வதற்கு அல்லது பேசுவதற்கு அவனுக்கு அறிவும் இல்லை. கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் கடவுளை பற்றியே அவனுக்கு தெரியாது, சிந்திக்கவும் இல்லை. அவனுக்கு தேவை மட்டுமே இருந்தது. அதைத்தான் அவன் தேடி தேடி ஓடி ஓடி நகர்ந்து நகர்ந்து அலைந்தான். ஒரு நாகரிகத்தையே இன்று நாம் பேசுகிறோம். மறந்துவிடக்கூடாது. ஒரு தாவரத்தை விட ஒரு மனிதன் சிறந்தவனே இல்லை. எந்த விதத்திலும் சிறந்ததே இல்லை. இன்று தாவரம் எல்லாம் அழிந்துவிட்டால், காற்று இல்லை என்றால், தண்ணீர் இல்லை என்றால், வெப்பம் இல்லை என்றால், இந்த மனிதனுக்கு அங்கே என்ன மதிப்பு? எதுவுமே இல்லை. அவன் செத்து விடுவான். அவன் எந்த கடவுளை வணங்கினாலும் அல்லது விரும்பினாலும் செத்து விடுவான். புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றால் நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சாகும் தருவாயிலாவது நீ புரிந்து கொள்வாய்.